வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது குறித்து கவர்னர் கைலாசநாதன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு. அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்பு. காரைக்காலில் சிறை கைதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்தபோது கழிப்பறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓட்டம். போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐபிஎஸ் பதவியேற்பு. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தாக்கல் செய்த மக்கள் விரோத பட்ஜெட்டிற்கு கடும் கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான திங்கட்கிழமை அன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை என்றும், இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றார். இதில் மோசடியாக நடந்திருப்பது என்னன்னா, ஏழைகளுக்கான இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் இந்த பணம் அந்த நோயாளிகள் பேரில் ஆயுஷ் திட்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டோம். இந்த பணம் புதுச்சேரி மக்களுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கோ, ஒரு ஹெட் இன்ஜுரிக்கோ, ஒரு ஆர்த்தோவுக்கோலாம் கிடைக்கல. நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம். புதுச்சேரி சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு தனியார் மருத்துவமனையிலும் இந்த கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாம் அதை விட மத்திய அரசினுடைய பெரிய அங்கமாக இருக்கின்ற ஜிப்மர் மருத்துவத்திலே இந்த கார்டு எடுத்து கொடுத்தோம்னா அதை அவங்க கணக்கில் எடுத்துன்னு வைத்தியம் பார்ப்பதில்லை. இதெல்லாம் சொல்லும்போது சொல்லியிருக்கின்றோம். இதில் இருக்கின்ற குறைபாடு சொல்லியிருக்கின்றோம். நடந்திருக்கின்ற மிகப்பெரிய மத்திய அரசு நிறைய செய்வதாக சொல்லி ஏமாற்றி இருக்கின்ற விவரத்தை சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் இந்த அவையில் ஒரு விஷயத்தை ஒத்துன்னு இருக்கார். அந்த திட்டத்தால் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை இல்லை. ஆயுஷ் இன்சூரன்ஸ் திட்டத்தால் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை இல்லை. அதனால் புதிய ஒரு திட்டத்தை புதுச்சேரி மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக நான் தொடங்க சொல்லியிருக்கேன். அதான் புதுச்சேரியில் நிச்சயமாக இந்த ஆண்டு புதுச்சேரி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ரெட் கார்டு ஹோல்டருக்கு மட்டும் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படக்கூடிய இந்த மஞ்சள் அட்டைதாரர்களும் சேர்த்து இதை பயன்படுற மாதிரி நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்தியில் ஜிப்மரில் ஏற்றுக்கினா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. புதுச்சேரி ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது தொடர்பாக கவர்னர் கைலாசநாதன், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி ஊசுடு ஏரியில் கவர்னர் கைலாசநாதன் ஆய்வு மேற்கொள்ள வருகை புரிந்தார். அவர் அங்கு வருகை புரிந்ததையொட்டி அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூக்கூடை மற்றும் பழக்கூடை வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் பலரும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கவர்னர் கைலாசநாதன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது புதுச்சேரிக்கு ஊசுட்டேரியிலிருந்து குடிநீர் எடுத்து செல்வது குறித்து அதிகாரிகளிடம் கவர்னர் கேட்டறிந்தார். ஆய்வினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும், அதன் பின்னரே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறிய அவர், மக்கள் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்துள்ளனரே என கேள்விக்கு சிரிப்பு ஒன்றே பதிலாக அளித்தார். தொடர்ந்து பாகூர் ஏரியை ஆய்வு செய்ய அதிகாரிகளுடன் அவர் புறப்பட்டு சென்றார். ஊசுடு ஏரி ஆய்வின் போது அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி ராஜ்குமார் கழிவறை ஜன்னல் கம்பிகளை உடைத்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தப்பி ஓடிய கைதி ராஜ்குமாரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த கைதி ராஜ்குமார் என்பவரை
சக கைதி ஒருவர் தாக்கியதை தொடர்ந்து அவர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்ற ராஜ்குமார் அங்குள்ள ஜன்னல் கம்பி மற்றும் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து சிறை அதிகாரிகள் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து தப்பி ஓடிய சிறை கைதி ராஜ்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பை தொடர்ந்து அவர் சட்டப்பேரவைக்கு நேரில் சென்று முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டு காலமாக பணியாற்றி வந்த ஸ்ரீனிவாஸ் கடந்த ஜூலை மாதத்துடன் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த IPS அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமனம் செய்தது. இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்று புதுச்சேரி வந்த அவர் திங்கட்கிழமை புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய டிஜிபி ஷாலினி சிங் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நிலச்சரிவு மற்றும் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டை சேர்ந்த மக்களுக்கு புதுச்சேரி AITUCயின் முயற்சியால் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து, வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் பெருமளவு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் இருந்து வருகின்றனர். இந்த மக்களுக்கு உதவிட AITUC அகில இந்திய தலைமையும் கேரள மாநில AITUCயும் வேண்டுகோள் விடுத்தது. இதனை ஏற்று AITUC புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட், சாலையோர கடைகளிலும் நிதி பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது. AITUCயின் வேண்டுகோளை ஏற்று மனம் உவந்து நிதி பொருட்களை தாராளமாக அள்ளி கொடுத்தனர். இந்நிலையில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை லாரி மூலம் ஏற்றி புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, பெரிய மார்க்கெட் சங்க கௌரவ தலைவர் சுப்பிரமணிய தலைமையில் வயநாட்டில் உள்ள AITUC தொழிற்சங்கம் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பொருட்களின் மதிப்பு சுமார் 8 லட்சம் ரூபாயாகும். மேலும் ரொக்க பணத்தின் மதிப்பு 1 லட்சம் ரூபாயாகும். இந்த பொருட்கள் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியிலிருந்து லாரிகள் மூலம் ஏற்றி புறப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் கொடியசைத்து லாரியை வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், AITUC நிர்வாகிகள் சுப்பிரமணி, சிவகுருநாதன், பாலா, தயாளன் ஆகியோர் தலைமையில் நிதி வசூல், பொருட்கள் திரட்டும் பணியில் ஈடுபட்ட பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட், சாலையோர வியாபார சங்கத்தின் நிர்வாகிகள், நிதி பொருட்கள் வழங்கிய வியாபாரிகள், AITUC புதுச்சேரி மாநில குழுவினர் நிறைவாக கலந்து கொண்டனர். கல்லணையில் இருந்து திறந்து விடப்பட்டுள்ள காவிரி நீர் புதுச்சேரியின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தை சென்றடைந்துள்ளது. ஆனால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் அந்த நீர் நேராக கடலில் சென்றும் கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 31ஆம் தேதி கல்லணையில் இருந்து காவிரி நீர் டெல்டா மாவட்டங்களுக்கு திறக்கப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட எல்லையான நல்லம்பல் பகுதிக்கு வந்து சேர்ந்தது காவிரி நீர். இதனை அடுத்து காரைக்கால் நல்லம்பல் நூலாறு சட்ரஸுக்கு வந்த காவிரி நீரை கடைமடை குறுவை பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டது. அப்போது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நெல்மணி, நவதானியங்கள் மற்றும் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். காவிரி நீரானது திருநள்ளாறு, சேத்தூர், தென்னங்குடி, அத்திப்படுகை, அகலங்கண்ணு உள்ளிட்ட சுற்றுவட்டார விவசாய பகுதிகளுக்கு சென்று இறுதியாக கடலை சென்றடையும். 400 கன அடி காரைக்கால் பகுதிக்கு காவிரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர் அமைக்கப்படாத காரணத்தினால் காவிரி நீரானது நேரடியாக கடலை சென்றடைகிறது. இதனை கண்டு விவசாயிகள் மனம் நொந்து காவிரி நீரில் இறங்கி கதறி தங்களது குறைகளை தெரிவித்தனர். காவிரி நீர் வரவில்லை என கூறும் புதுச்சேரி அரசு நீரை பாதுகாக்க வைக்க வழிவகை செய்யாததால் நேரடியாக கடலுக்கு செல்கிறது என்று விவசாயிகள் கதறினர். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழு சார்பில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரையில் 604 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர்கள் 15 பேர் கடலில் நீந்து செல்லும் நீச்சல் சாகச பயணம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இந்த நீச்சல் பயணத்தை அவர்கள் தொடங்கினர். மருத்துவ குழு, பாதுகாப்பு குழு அடங்கிய கப்பல்
படகுகளுடன் கடலில் நீந்தி வந்த நீச்சல் வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுச்சேரி தலைமைச் செயலகம் முன்னுள்ள கடற்கரை பகுதிக்கு வந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவை தலைவர் அன்பழகனார் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர்களை வரவேற்று வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பார்வையாளர் லோகநாதன், வேவ் ரைடர் குழு தலைமை பயிற்சியாளர் சதீஷ்குமார் மற்றும் தேசிய மீனவர் பேரவை தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய குடற்புழு நீக்க தினம் கடைபிடிக்கப்பட்டதை ஒட்டி வில்லியனூர் அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு இருமுறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 10ஆம் தேதி தேசிய குடற்புழு நீக்கம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் அனைவருக்கும் மருந்து வழங்குதல் திட்டத்தின் கீழ் 1 முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகள் உள்ளடக்கிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழிற்கல்வி கூடங்கள், அங்கன்வாடி மையங்களில் சேர்ந்த பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தியாகி முத்துக்குமாரசுவாமி அரசு ஆண்கள் தொடக்கப் பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியர் பத்மாவதி வரவேற்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் செல்வம் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் குடற்புழு பாதிப்பை தவிர்க்க விரல் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும், உணவுப் பொருட்களை மூடி வைக்க வேண்டும், காலணி அணியாமல் வெறும் காலிலேயே வெளியே செல்லக்கூடாது, கழிப்பறையை உபயோகப்படுத்த வேண்டும், திறந்தபடி மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும், வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். சுகாதார ஆய்வாளர் ஐயனார் கை கழுவுவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி, குணசெல்வி, இளம் சங்கரி, தனபாகியம், லூர்து சேவியர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவ மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிறைவாக பள்ளி ஆசிரியை கலைச்செல்வி நன்றி கூறினார். பிரசித்தி பெற்ற பாரம்பரியமிக்க நகை நிறுவனமான ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் 60ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி புதுச்சேரி ஜோசாலுகாஸ் நகை கடையில் சிறப்பு சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜோசாலுகாஸின் அனைத்து கிளைகளிலும் 60ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு விமரிசையாக துவங்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஜோசாலுகாஸின் கிளையில் 60ஆம் ஆண்டு துவக்க விழா துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தீபிகா, மோனிஷா, பூங்குழலி, ரேகா ராஜசேகரன், இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர்களுடன் கிளையின் மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ் அம்பட், கணக்கு கிளை மேலாளர் சதீஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 60ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு பரிசுகளாக 6 கார்கள், மெகா பம்பர் பரிசு மற்றும் வாராந்திர பரிசு, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தங்க நாணயம் மற்றும் அனைத்து பர்ச்சேஸுக்கும் இலவச பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதர சலுகையாக வைரத்திற்கு 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியும், இதர சலுகையாக வைரத்திற்கு 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட வெளி நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியின் 2024-2025 ஆண்டுக்காக தாக்கல் செய்யப்பட்டு மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் 2024-2025 ஆண்டிற்கான மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திங்கட்கிழமை காலை ராஜா திரையரங்கம் அருகிலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி புறப்பட்டது. இந்த பேரணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரணியாக சென்றவர்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்ஜெட்டிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டு ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ஐயப்பனின் உடலுக்கு சப்தகிரி குழுமத்தை சேர்ந்த VPS ரமேஷ்குமார் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவியினையும் வழங்கினார்.
புதுச்சேரியில் வியாழக்கிழமையன்று இரவு பெய்த பலத்த மழையால் கால்வாய்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பனின் இருசக்கர வாகனம் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனை மீட்க முயன்ற அவரும் மழைநீர் கால்வாய் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார். புதுச்சேரி உப்பளம் பகுதி உப்பனாறு கால்வாயில் தீயணைப்பு துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிறிய படகு மூலமும் தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் உப்பனாறு கால்வாய் பகுதியிலிருந்து மாலையில் ஐயப்பனின் சடலம் மீட்கப்பட்டது. பின்னர் உடல் கூராய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்த ஐயப்பனின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் திங்கட்கிழமை அன்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு ஐயப்பனின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதலும் தெரிவித்து அவர்களது குழந்தைகளுக்கு நிதி உதவியையும் அவர் வழங்கினார். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாடவீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வருதல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். பின்பு இசை கச்சேரி நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய மற்றும் அறங்காவல் குழு நிர்வாகிகள், நகர பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த MGR மற்றும் செல்வி ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசிய திமுக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா பற்றி தரம் தாழ்ந்து பேசி விமர்சனம் செய்து தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். போராட்டத்தின் போது தமிழக அமைச்சர் அன்பரசனின் திருவுருவப் படத்தை கிழித்தும் எரிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை அதிமுகவினர் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மனித தெய்வங்களாக கழக பொதுச் செயலாளர்களாக வழங்கப்படும் மக்களால் எந்த காலத்திலும் போற்றப்படும் ஒப்பற்ற தலைவர்களான புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி தொண்டர்கள் மனம் நோகும் அளவில் கேலி செய்து அவதூறாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் அன்பரசனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மறைந்த தலைவர்களை பற்றி பிறர் மனம் நோகும் வண்ணம் பேசுவது அவர்களின் மகர புத்தியின் செயலை வெளிப்படுத்துவதாகும் என்றும், அரசியல் கட்சியை தற்போது துவக்கி உள்ள விஜய் பற்றி விமர்சனம் செய்வதாக இருந்தால் நேரடியாக அவரை பற்றி பேசுவது நல்ல அரசியல்வாதிக்கு அழகாகும் எனவும், அதனை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்கள் நலனுக்காக வாழ்வு படைந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா பற்றி கேவலப்படுத்தி பேசுவதும், அப்படி பேசி தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்குள்ள திமுகவினர் கைத்தட்டி சிரிப்பது இவையெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்புடையதா? சினிமா நடிகர்களை தரம் தாழ்ந்து தற்போது பேசும் திமுகவினர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் கமல்ஹாசனை தங்களது பொய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திக் கொண்டது ஏன் என அவர் வினா எழுப்பினார். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்து பேசுவதுதான் அவர்கள் அமைச்சர்களாக நீடிப்பதற்கான அளவுகோலாக ஸ்டாலின் வைத்துள்ளாரா? திமுக அமைச்சரின் இது போன்ற கேடுகட்ட வார்த்தை ஜாலங்களை வாய்மூடி மௌனமாக தமிழக முதலமைச்சர் இருப்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு அழகல்ல என கூறினார். கண்டன மறியல் ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில கழக இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன், நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, குமுதன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் செல்வம், மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை விக்னேஸ்வர பூஜை, வாசுசாந்தி, கணபதி ஹோமம், துர்கா யாகம், லட்சுமி யாகம், நவகிரக யாகம் உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கலச ஸ்தாபனம், யாகசாலை பிரவேசம், வேத பாராயணம், மூலமந்திர யாகம் உள்ளிட்ட முதல் கால யாக வேள்விகள் தொடங்கி நடைபெற்று
காலையில் கோபூஜை, நாடி சந்தானம், சதுர்வேத பாராயணம், மந்திர புஷ்பம், 2ஆம் கால யாகசால வேள்விகள் செய்து பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு அம்மன் கோபுர கலசம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், தீபாய்ந்தான், வழக்கறிஞர் சசிபாலன், தொண்டமானத்தம் மனோகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.